ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். எல்லா ராசிக்காரர்களும் தன் ராசிநாதன் ராசியில் வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமான பலன்களை வாரி வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிநாதனான சனி பகவான் ராசியில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. அப்போ ஜென்ம சனி காலகட்டங்கள், 7 சனி காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. இந்த அமைப்புகள் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று விரயத்த ஸ்தானத்திலிருந்து ஜென்மஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு. அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்திலேருந்தே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு 3 வருட காலகட்டங்கள் எது செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படணும். புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குவதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமும் கம்பல்சரி செய்யக்கூடாது. யாரையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. யாரையுமே நம்பிட வேண்டாம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அண்ணன் தம்பி மாமை மச்சனை யார் வந்தாலும் உங்களோட பண உதவிகள் கொடுத்து உதவிட வேண்டாம். கொடுத்தீங்கன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்களுமே இந்த கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னாக்கா தொழிலுக்கு பிரச்சனைகள் வந்துருவீங்க. தொழில்காரங்களான சனி பகவான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 சனி காலகட்டத்தில் முன்ஜென்ம பாவங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் 7 சனி காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. இப்போ ஜென்மத்தில் வந்துட்டு இருக்கனால முன் ஜென்மத்தில் என்ன பெரிய பயன் செய்தீங்களோ அதை அனுபவிக்கணுன்றதுக்காக கொடுத்துருப்பார். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தொழில்காரகன் சனி அப்படின்னால ஒரு மனிதனுக்கு தொழிலில் தான் முதல்ல உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவார். அப்போ செய்தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த வேலையில் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தோட நேர்மையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தொழில் தடை ஏற்படுத்தாது. இல்லைனா தொழில் இல்லாமல் வருமானங்கள் குறைஞ்சி போகுன்றவிதிங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றவிதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவானோட அமைப்பு ஜென்மத்தில் வந்ததுனால இன்றைய தேதியிலேருந்து 2027 காலகட்டம் வரலுமே சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா சனியின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு தொடர்ச்சியாக சாயந்தர வேளையில் சனிக்கிழமை தரும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றுவிதிங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இன்றைய தேதியிலிருந்தே சனி பகவானின் அம்சமான விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. முடியாத மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கவங்க, 60 வயதுக்கு மேற்பட்ட ஊனமான நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உணவு, உடுத்த உடை, ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்தீங்க அப்படின்னாக்கா சனியின் தோஷத்துலேருந்து கொஞ்சம் அளவுக்கு மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்டையும் சண்டை சச்சரவுகள் வச்சுக்கூடாது. தான் வேலை உண்டு தான் பொழப்புன்ற மாதிரி கொஞ்சம் இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். குடும்ப உறவுகளில் அவ்வப்போது சண்டை சச்சரவு வரலாம். கொஞ்சம் கணவன்மணி உறவுகளில் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தாய் தந்தையர்கள் குடும்ப உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பங்காளி உறவுகளில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பங்காளி உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துசங்கள் பிரிக்கிறது, விற்பனை செய்யக்கூடிய வேலைகளை இந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும். அப்படி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதனால் சாதாரண சின்ன பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ஃபைல் படி சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் இயக்கும் போது கொஞ்சம் கவனமாக இயக்கணும். இன்னும் 2 வருட காலகட்டத்தை வரலுமே வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. அதே போல் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கீங்கன்னா வெளிநாட்டுக்குள்ளேயே அங்கேயே இன்னும் ஒரு 3 வருட காலம் இருந்துட்டு வரது நல்லாயிருக்கும். இங்கே ஊர் மக்களை பார்க்கணும், தன் மனைவி பார்க்கணும், குழந்தைய பார்க்கணுன்ற ஆசையில் வந்துட்டிங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க, இதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரிவுபடுத்த வேண்டாம். அப்படி ஒரு வேளை விரிவுபடுத்தி தான் சார் தீரணும், முதலீடு போட்டு தான் தீரணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 7 சனி காலகட்டத்தில் முன்ஜென்ம பாவத்தின் விளைவாக இழப்புகள் சந்திக்கணும். கையில் உள்ள பணம் கையில் விட்டு போயிடுச்சுனாக்கா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ஓரளவுக்கு கையில் உள்ள பணங்களை முதலீடு போடாமல் இருக்கிற வேலைகள் செய்துக்கிறது நல்லாயிருக்கும். அதே போல் அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சட்டத்துக்கு புறமான வேலைகளில் தயவுசெய்து நீங்கள் இறங்கிட வேண்டாம். செய்தீங்கன்னா உடனே தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நினச்சி பின்னர் வருத்தப்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றவிதிங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் வருகின்ற ஏப்ரல் 30 வரலும் இருக்குங்க. ஏன்னா ஏப்ரல் 30 வரலும் தான் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ கும்பராசிக்காரர்கள் திருமணம் பண்ணணுன்னாக்கா
யோசிக்காமல் இந்த ஏப்ரலுக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்குங்க. ஏப்ரலுக்குள்ளார திருமணத்தை முடிக்கலைனாக்கா இன்னும் ஒரு 3 வருட காலத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும்ன்றவிதிங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நேர காலங்களில் திருமணத்தை பண்ணாத நபர்கள் திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த சொத்துக்களை விற்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும்ன்றவிதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். இது தொழில் சார்ந்த விஷயங்களை லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மாதம்ன்றவிதிங்க. இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டாம், ஏப்ரல் மாதம் முடிகிற காலகட்டம் வரலுமே லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துருக்கார். லாபாதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறனால தொழிலில் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தொழில் மூலியாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் சின்ன கடையை வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோமே, இப்போ தொழில் தான் லாபமாக சல்லுன்னு போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதை விரிவுபடுத்துமே நினச்சிட்டு மட்டும் தயவுசெய்து செய்திடக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த குரு பகவான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சனி பகவானோட அமைப்பு பெறும்போது கண்டிப்பாக தடைகள் ஏற்பட்டுருவார். அதனால் லாபங்கள் கிடைச்சாலும் எது தெரிஞ்சாலும் வெளியே தெரியாத அளவுகள் நீங்கள் நடந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலகட்டம் வரலுமே தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பண வருவாய் பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தங்கு தடையின்றி எல்லா விஷயங்களும் சாதகமாக நடக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அகல கால் மட்டும் வைக்கக்கூடாதுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்க. கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக கொஞ்சம் இருந்துக்குங்க இன்னும் ஒரு 3 வருட காலகட்டங்கள். ஆனால் இந்த ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு முயற்சிகள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.